எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 19வது ஸ்தோத்திரம், 19வது ஸ்லோகம். யோகோ ஞானம் யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்சக. சில்பாதின்றது சிற்ப தொழில் தெரிஞ்சவனுக்கு பேர் சிற்பி இல்லையா? சிற்பி, அதுதான் இங்க சில்பாதின்னாங்க. சிற்பி தான். சிற்பி வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப புகழ் வாய்ந்த சிற்பிகளா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு அரசவையில அந்த மந்திரிக்கு ஈக்குவல் சிற்பி. ஞாபகம் வச்சுங்க. அரசனுக்கு அடுத்த இடத்த அலங்கரிக்கிறவங்க வந்து மந்திரியும் சிற்பியும் ஒரே லெவல். அதனால சிற்பிக்கு வந்து அந்த காலத்துல ரொம்ப மரியாதை. ஏன்னா அது ஒரு கலை. அந்த கலைக்கு வந்து ஒரு தனி ஞானம் வேணும். ரெண்டாவது எத்தனை கோயில்கள் எவ்வளவு சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க அவங்க. அதனால சிற்பி வந்து இப்பதான் சிற்பிக்கு வந்து காசு கொடுத்து விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எல்லாம் சிற்பிகள் வந்து ஒன்லி பக்தியாலையும் ஞானத்தாலையும் மட்டுமே முடிஞ்சது. அவங்களோட ஆழ்ந்த தெய்வ பக்தியும் ஞானமும் தான் அவங்களால அதை செய்ய முடிஞ்சது. ஒரு கல்லை பார்த்துட்டு கையில பெரல்ல தட்டி பார்த்தே சொல்லுவாங்க இந்த கல்லை செய்ய முடியுமா முடியாதான்னு. அதுக்கு சாஸ்திரம் தனியா இருக்கு. அது சொல்றேன் நான். சிற்பம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கு. சிற்பம் செய்யறதுக்கு கல்லை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து அதுல நிறைய இருக்கு. ரொம்ப இறுகின கல்லு தேர்ந்தெடுக்கக்கூடாது. ரொம்ப பாறையா போன கல் கிரேனைட். அதுதான் இப்ப நம்ம கிரேனைட். அதுதான் மிகவும் இறுக்கமான கல். அந்த கல் சிற்பத்துக்கு லாயக்கு இல்லை. அதுல இருந்து ஏதாவது செய்யலாம்னா இழைச்சுதான் செய்ய முடியும். இழைச்சி எடுத்துதான் பண்ண முடியும். கல்லை சுத்தி வச்சு அடிக்க முடியாது. அடிச்சா உடஞ்சிடும். அதுக்கு நெகிழ்பாறைன்னு இருக்கு. அந்த நெகிழ்பாறையை எடுத்து யூஸ் பண்ணணும். நெகிழ்பாறைன்னு அது வந்து அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இல்லாத ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாத, அதாவது அதுவே உங்களுக்கு பாறையில் அதை கண்டுபிடிக்க முடியாது. சாஃப்ட் எது ஹார்டு எதுன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய நிறத்தையும் அதனோட வளவழப்பு தன்மையையும் அதை அந்த சின்னதா ஒளியில கொஞ்சோண்டு பிச்சு எடுத்து வாயில வச்சு டேஸ்ட் பார்ப்பாங்க. டேஸ்ட் பார்த்து அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது அந்த அந்த கல்லோட ஆயுசு எவ்வளவு காலம் அது இருந்திருக்கு, அதனோட திறமை என்ன, அது எப்படி சிலை செய்யறதுக்கு உதவுமான்றது அப்படியெல்லாம் கூட உண்டு. அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால அது சிற்ப சாஸ்திரம் பெரிய கலை. அதனால அந்த கலையை அறிஞன் வந்து மந்திரிக்கு ஈக்குவலா அரசவையில மதிக்கப்பட்டான்றது தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்காக சொல்றேன். அதான் நம்ம 19 இல்லையா? யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்சக. அதான் சில்பாதின்றது சிற்பி. கர்மச்சக வேத சாஸ்திராணி விஜயானாம் ஏதத் சர்வம் ஜனார்தனார். இது 19வது ஸ்லோகம். யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்சக வேதா சாஸ்திராணி விஜயானம் ஏத சர்வம் ஜனார்தனார். இது வாராயணத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்சக வேத சாஸ்திராணி விஜயானம் ஏத சர்வம் ஜனார்தனார் அப்படி சொல்லணும். சொல்லும்போது வேதஜானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச்சக வேத சாஸ்திராணி விஜயானம் தயேத சர்வம் ஜனார்தனாத் அப்படி சொல்லணும். இதை சொல்லும்போது இதுக்கான அர்த்தத்தை இப்ப பார்ப்போம். யோகோ ஞானம். யோகோன்னா யோகம். ஞானம், ஞானம்னா தெளிந்த அறிவு. சாங்கியம்னாலும் அறிவுதான். ததா சாங்கியம் என்னுடைய ததா சாங்கியம். ததா சாங்கியம்ன்றது ஞானம்ன்றது தெளிந்த அறிவு. ததா சாங்கியம்ன்றது கூர்மையான அறிவு. தெளிந்த அறிவுக்கும் கூர்மையான அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. கூர்மையான அறிவு வந்து உங்களோட கோபத்தையும் ஆனந்தத்தையும் உள்ளடக்கிறது இல்லை. அது வந்து அது அது அதால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க கூர்மையான அறிவுல நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு உடம்புக்குள்ள ஏற்படுற கிளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது கூர்மையான அறிவால. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாங்கியம்ன்றது அதான். சாங்கியம்ன்றது உங்களோட கூர்மையான அறிவு. உங்களோட கூர்மையான அறிவால ஒரு காரியம் நடக்கிறது மாதிரி இவன் நம்ம கெடுதல் பண்றான்னு தோணிடுது பார்த்தீங்களா? அது உடனே உங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும். அந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது கூர்மையான அறிவால. இவனை என்ன பண்ணணும் தெரியுமான்னு தோணும். ஆனா ஞானம் அப்படி இல்லை. ஞானம்ன்றது உங்களுக்கு தெரியும் இவன் நமக்கு கெடுதல் பண்றதுதான் வரான்னு. ஆனா உங்களுக்கு கிளர்ந்து எழுந்து அந்த ஆவேசம் வராது. அதுதான் ஞானத்துக்கும் சாங்கியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஞாபகம் தெரியும். ஞானம்ன்றது தெளிந்த அறிவு. சாங்கியம்ன்றது கூர்மையான அறிவு. கூர்மையான அறிவு தெளிந்த அறிவுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது கரெக்டா புரிஞ்சுங்க. அதான் ததா சாங்கியம். வித்யா வித்தைகளுக்கான அறிவு. முதல்ல வந்து தெளிந்த அறிவு, அடுத்தது வந்து கூர்மையான அறிவு, வித்தைகளுக்கான அறிவு. வித்தைகளை என்ன வித்தைகளை கத்துக்கிறது? அம்பு, தொந்த யுத்தம், மல்யுத்தம், கதா யுத்தம், எல்லா யுத்தத்துக்கும் அதுக்கான வித்தைகளுக்கான அறிவு கத்துக்கிறது. அதுதான் சில்பா. சில்பா இங்க வருப்பாங்க. சிற்பம். அதி சில்பான்றது சிற்பத்துல வந்து சிற்ப அறிவுல வந்து மிக புலமை பெற்றிருக்கிறது. அதான் சில்பா.
ஆமா. சில்பா சில்பா வித்யா சில்பா சில்பாதின்னு அதுல இருக்கும். சில்பாதி கர்மஜகான்னு இருக்கும். சில்பா அதி நாங்க நம்ம அதின்னு அதிகம் அதி சில்பான்னு வச்சுக்கணும். மிக சிற்ப அறிவில் சிற்ப அடி மிகவும் திறமை வாய்ந்த சிற்ப அறிவுடையவர். கர்மச்சக தொழில்கள் மற்றபடி அவங்க அவங்களோட தொழில்கள் கர்மச்சார்ந்த கர்மச்சாரின்னு அது எப்படிலாம் லேபருக்கு பேரு ஹிந்தியில கர்மச்சாரின்னு பேரு. கர்மச்சாரின்னு வாங்க. ஹிந்தியில பார்த்தீங்கன்னா கர்மச்சாரின்னா தொழிலாளர்கள் அர்த்தம். கர்மச்சார்னா தொழில்கள். கர்மச்சார்ன்றது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது. கர்மச்சா தான். அதுல இருந்தா கர்மச்சாரி வந்தது. அந்த தொழில்கள் இதெல்லாம் தெரிஞ்சவனா இருப்பானா. வேதம் வேதா 2வது வரியில வேதா வேதங்கள். சாஸ்திராணி சாஸ்திரங்கள். வித்யானாம் இருக்கு பாருங்க. வித்யானாம்ன்றது வந்து நியாயமா அதுக்கு வேற. அந்த வித்யான்றது வந்து அறிவு, நாம்ன்றது வந்து இயல். அறிவு சார்ந்த இயல தான் அறிவியல் நம்ம சொல்றோம். விஞ்ஞானம் தான் விஞ்ஞானம்னு மாறி போச்சு பிற்காலத்துல. தமிழ்ல வந்து நம்ம விஞ்ஞானம்னு தமிழ்ல எழுதுறோமே, அது தமிழ் வார்த்தை கிடையாது, அது சான்ஸ்கிரிட் வேர்டு. அது விஞ்ஞானம்ன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனா நம்ம விஞ்ஞானம் முன்னாடி எல்லாம் உங்களுக்கு இதுலயே இப்பதான் அறிவியல்னு மாறி இருக்கு புக்ல எல்லாம். எனக்கு ரங்கநாதன் பேர் எல்லாம் தெரியும், ரங்கநாதனுக்குலாம் தெரியும். முன்னாடி எல்லாம் அறிவியலை வந்து விஞ்ஞானம் தான் சொல்லுவோம். தமிழ், ஆங்கிலம், கணக்கு, சரித்திரம், விஞ்ஞானம் அப்படிதான் இருந்தது. விஞ்ஞானம் தான் இருந்தது. அந்த அஞ்சு சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு. நாங்கெல்லாம் படிச்சப்ப 5 சப்ஜெக்ட் தான். இந்த 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். இந்த விஞ்ஞானம்ன்றதுலயே எல்லாம் வந்துடும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்துடும். பிசிக்ஸ் எல்லாமே அதில் சேர்ந்து வந்துடும். விஞ்ஞானம்ன்றதுல வந்துடும். 3 சேர்ந்தது தான் விஞ்ஞானம். விஞ்ஞானம்ன்றது ஆக்சுவல விஜ்ஜானா இஜ் பஜ்ஜிக்கு வருது அந்த இஜ் விஜ் வி இஜ் யா யாருன்றதுக்கு போடணுமே யா. அது நாம்ன்றது நம்ம சாதாரண நாம் இருவர்ன்றதுக்கு சொல்லுங்க. நாம் அந்த நாம் விஜ்ஜானம் மருவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மருவி விஞ்ஞானம்னு மாறி போச்சு. விஞ்ஞானம்னா அறிவியல். அந்த அறிவியல் சார்ந்த அந்த இதுவும் இருக்குமா. இது அறிவியலும் மனசுல அறிவியலுக்கான அறிவு அதுவும் ஏத்துக்குமா. போன்ற ஏதத்துன்றது இந்த இடத்துல போன்றன்னு அர்த்தம். முதலியன்னு சொன்னேன். அதான் முதலிய ஆகிய கிடையாது, முதலிய இன்னும் எத்தனையோ இருக்குதுல. ஏதத்துன்றது வந்து முதலியன்றதுக்கு அர்த்தம். போன்றன்னு கூட சொல்லலாம். போன்ற சர்வம் அனைத்தும். அடுத்த வரையில சர்வம்னு சொல்லிட்டாரு பாருங்க. சர்வம்ன்றது எல்லாமே சேர்ந்தது. ஜனார்தனனே இது எல்லாமே ஜனார்தனனுடைய அருளால கிடைக்கப்பட்டதா. இதுல எல்லாத்தையும் ஜனார்தனன் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டுல பீஷ்மர் சொல்றாரு. அவங்களுக்கு ஜனார்தனன் இல்லாத இதெல்லாம் கிடைக்காது. ஜனார்தனால்தான் இந்த யோக அறிவு கிடைக்கிறது, ஞானமாகிய தெளிந்த அறிவு கிடைக்கிறது, சாங்கியமாகிய கூறிய அறிவு கிடைக்கிறது, வித்யாவாகிய வித்தைகளுக்கான அறிவு கிடைக்கிறது, சில்பாகிய சிற்பங்கள் செய்வதற்கான அறிவு கிடைக்கிறது, சிற்பத்தின் நுட்பமான சிற்ப கலை கேட்கின்ற அறிவு கிடைக்கிறது. மற்ற தொழில்களை செய்யும் கலைகள் அந்த அறிவு கிடைக்கின்றது. வேதங்களை கற்க அந்த அந்த அறிவு கிடைக்கிறது. சாஸ்திரங்களை கற்க தேவையான அறிவு கிடைக்கிறது. விஞ்ஞானம் அறிவியலை செய்வதற்கான அறிவு கிடைக்கிறது. அனைத்து போன்ற இதெல்லாம் சொல்லிட்டு போன்ற சர்வம் அனைத்தும் ஜனார்தனால் ஜனார்தனாகிய வாசுதேவனால் தான் கிடைக்கின்றது என்பதாக அர்த்தம். அவரிடமிருந்து உண்டானதுதான் இது எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அது ஆக்சுவலா அவர்கிட்ட தான் இதெல்லாம் உண்டானது. அதுதான் சொல்றாரு. அதுதான் வாசுதேவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம்ன்றதே சொல்றாரு இந்த இடத்துல. இது வரைக்கும் வாசுதேவரை புகழ்ந்து வந்தது வாசுதேவனோட பெருமை. இதெல்லாம் எதுக்கு நம்ம பெருமாளை இவ்வளவு வசதியா தூக்கி வச்சு பேசுறோன்றதுக்கான இப்ப அடுத்தது ஒன்னொன்னா சொல்லிட்டு வரப்பாங்க. அவரோட புகழெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்ப இதெல்லாம் அவரோட உருவாருது அப்படின்றது சொல்றாரு. இது வந்து விஷ்ணுவுக்கான அந்த கெப்பாசிட்டி, அவருக்கான அந்த என்னன்னு சொல்றது, அவருக்கான திறமைகள் அப்படி வச்சுங்களேன். அவருக்கான திறமைகள், அவருக்கான அதீத சக்தி. அதான் நீங்க வந்து கன்க்ளூஷன் சொல்லணும்னா, யோகம் தெளிந்த அறிவு, கூர்மையான அறிவு, வித்தைகளுக்கான அறிவு, சிற்பம் செய்வதற்கான அதீத தொழில்நுட்பம் என அனைத்து திறன்மிக்க தொழில்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், விஞ்ஞானம் போன்றவற்றை கற்பதற்கான அறிவு,
ஆகிய அனைத்தும் ஜனார்தனனிடமிருந்து தோன்றியவையே, வாசுதேவரிடமிருந்து தோன்றியவையே என்பதாக இந்த பாட்டோட அர்த்தம். அது அருமையான பாட்டு இது. யோகோஸ்ஞானம் ததாசாரியம் வித்யா சில்பாதி கர்மச்சக வேதசாஸ்திராதி விஜயானம் ஜெயத சர்வம் ஜனார்தனார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. தேங்க்யூ. விஞ்ஞானம்ன்றது எப்படி வந்ததுன்றது நம்மளுக்கு சொன்ன பாருங்க.